அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உரையாடல் தொடர் நிகழ்ச்சியில் மீண்டும் ஒரு உரையாடலில் உங்களை சந்திக்கின்றோம். இன்று இந்நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக என்னோடு இணைந்து கொள்கின்றார் மதிப்புக்குரிய சகோதரர் ஷேக் இன்சாஃப். அஸ்ஸலாமு அலைக்கும் ஷேக். வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஷேக் இன்சாஃப் தற்போது மலேசியா சர்வதேச இஸ்லாமிய பல்கலைக்கழகத்தில் தனது கலாநிதி கற்கையை, அதாவது பிஎச்டி கற்கையை தொடர்ந்து கொண்டிருக்கின்றார். விளையாட்டு ஸ்போர்ட்ஸ் சம்பந்தமாக அவருடைய கலாநிதி கற்கைக்கான ஆய்வு அமைந்திருக்கின்றது என்ற வகையிலே இன்றைய உரையாடலை, டிஸ்கஷனை நாங்கள் ஸ்போர்ட்ஸ் சம்பந்தமாக அமைத்திருக்கின்றோம். அந்த வகையில ஷேக் இன்சாஃப், உங்களுடைய கலாநிதி கற்கைக்கான ஆய்வு விளையாட்டு மற்றும் விழுமியம், ஸ்போர்ட்ஸ் அண்ட் எத்திக்ஸ் சார்ந்ததாக உள்ளது. உங்களது ஆய்வு பற்றி ஒரு சுருக்கமானது ஒரு அறிமுகத்தை, இன்றைய சூழலில் உங்களுடைய ரிசர்ச் ஆய்வு ஏன் அவசியப்படுகின்றது என்பதையும் சுருக்கமாக விளக்க முடியுமா? நிச்சயமாக முதலாவதாக இந்த நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்தமையேற்று மிகவும் மகிழ்ச்சி. ஜஸாக்குமுல்லா ஹைரன். நேரடியாகவே இந்த வினாவுக்கான பதிலை சொல்வதாக இருந்தால், இதனை நாங்கள் 3 கோணங்களில் நோக்க முடியும். இந்த துறை ஏன் முக்கியத்துவம் பெறுகின்றது என்பதை 3 கோணங்களில் நோக்க முடியும். முதலாவதாக, இஸ்லாமிய மூலாதாரங்கள் இதற்கு எத்தகைய பெருமானத்தை வழங்கி இருக்கின்றது என்ற விடயம். அடுத்ததாக, எங்களுடைய வரலாற்றிலே இந்த விளையாட்டு துறை பெற்றிருந்த முக்கியத்துவம். அடுத்ததாக, இன்றைய நவீன உலக ஒழுங்கிலே விளையாட்டு பெற்றிருக்கின்ற முக்கியத்துவம் என்ற 3 விடயங்களை புரிந்து கொள்வதன் ஊடாக இதனை நாங்கள் இதன் முக்கியத்துவத்தை மதிப்பிட்டுக் கொள்ளலாம். உதாரணமாக, அல் குர்ஆனிலே அல்லாஹு தாலா சூரா யூசுஃபிலே குறிப்பிடுகின்ற இந்த வசனம், அர்சில்ஹு மஅனா கதன் யர்தா வ யல்அப் என்ற அந்த வசனத்தின் ஊடாக அவர்கள் விளையாடுகின்ற ஒரு சூழலை பற்றி அல்லாஹு தாலா எங்களுக்கு சுட்டி காட்டுகின்றான். அதே போல அதே சூறாவிலே வருகின்ற காலு யா அபானா இன்னா தஹப்னா நஸ்தபிக், நாங்கள் போட்டி போட்டு விளையாடி கொண்டிருந்தோம் என்ற விடயத்தை சொல்வதன் ஊடாக விளையாட்டு ஒரு சமூகத்தில் பிரிக்க முடியாத ஒரு அங்கம் என்பதை அல்லாஹ் விளக்குகின்றான். அதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 150க்கு மேற்பட்ட, எனக்கு நினைவுள்ள வகையில் ஒரு 180 ஹதீசுகள் இருக்கின்றன இந்த விளையாட்டோடு சம்பந்தப்பட்டது. விளையாட்டை ஊக்குவிப்பது, அந்த அரபு சூழலிலே இருந்த விளையாட்டுகளை பற்றி பேசுவது போன்ற இந்த நபிமொழிகள். எனவே இந்த விடயங்களை பார்க்கின்ற போது மார்க்கத்தில் விளையாட்டுக்கு எத்தகைய முக்கியத்துவம் என்பதை புரிந்து கொள்ளலாம். அடுத்ததாக, வரலாற்றிலே நாங்கள் எடுத்து நோக்கினால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தை தொடர்ந்து வந்த குலஃபாக்களுடைய காலம், உமையா, அப்பாசிய, சல்ஜூக்கி, உஸ்மானி, இந்த ஆட்சி காலங்களில் எல்லாம் விளையாட்டுக்கு எத்தகைய ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளது என்பதை நாங்கள் பார்த்து கொள்ளலாம். உதாரணமாக, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய கவர்னர்களுக்கு எழுதிய ஒரு கடிதம் பற்றி இமாம் பைஹக்கி அவர்கள் ஷுஅபுல் ஈமானிலே ஒரு ரிவாயத்தை கொண்டு வருகிறார். உங்கள் பகுதியில் உள்ள சிறார்களுக்கு நீச்சல், அம்பெய்தல், குதிரை ஏற்றம் போன்ற விளையாட்டுகளை கற்றுக் கொடுங்கள் என்று சொல்கின்றார். இதனூடாக அங்கே அந்த அந்த நாட்டிலே, அல்லாது இஸ்லாமிய சாம்ராஜ்யத்திலே ஜனாதிபதி விளையாட்டுக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்திருக்கின்றார். ஸ்போர்ட்ஸ் பொடி ஒன்று அங்கே இருந்திருக்கின்றது. பயிற்றுவிக்கக்கூடிய கோச் இருந்திருக்கிறார்கள். அதே போல அத்லீட்ஸ் இருக்கின்றார்கள். எனவே இப்படியான ஒரு விடயத்தை அங்கே அவதானிக்க முடியும். எங்களுடைய எடுகேஷன் சிஸ்டத்துக்குள்ளால் பிசிக்கல் எடுகேஷனுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு வந்துள்ளது என்பதை கண்டுகொள்ளலாம். அடுத்ததாக, இன்றைய நவீன உலகின் ஒழுங்கிலே விளையாட்டு என்பது மிகவும் வளர்ச்சி அடைந்து காணப்படுகின்றது. நாளாந்தம் அசுர வேகத்தில் அது வளர்ச்சி கண்டு வருகின்றது. 1970களில் ஸ்போர்ட்ஸ் பிலோசபி என்ற துறை வளர்ந்து, அதனை ஒட்டியதாக ஸ்போர்ட்ஸ் எத்திக்ஸ் என்ற துறை வளர்ந்திருக்கின்றது. இன்று உலகிலே சுமார் 120க்கு மேற்பட்ட ஆய்வு சஞ்சிகைகள் விளையாட்டு சம்பந்தமாக வெளிவருகின்றன. அதே போல உலக பொருளாதாரத்திலே மிகவும் தாக்கம் செலுத்தக்கூடிய ஒரு விடயமாக விளையாட்டு காணப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் சர்வதேச உறவுகளை, நாடுகளின் அரசியலை தீர்மானிக்கின்ற காரணிகளாக, அதே போல இந்த மீடியாவின் போக்கை தீர்மானிக்கின்ற காரணியாக ஸ்போர்ட்ஸ் வளர்ந்து வருகின்றது. இதன் அடிப்படையில் நான் ஒரு ஆய்விலே வாசித்த நினைவு இருக்கின்றது. மேற்குலகிலே இன்று விளையாட்டு என்பது ஒரு மதம் என்ற இடத்தை எட்டி இருக்கின்றது என்று.
எனவே இந்த சூழ்நிலையில் பார்க்கின்ற போது முஸ்லிம் உலகில் உள்ள விளையாட்டு வீரர்களை இந்த நவீன உலகின் விளையாட்டின் வளர்ச்சியும் அதில் இருக்கின்ற இந்த எத்திக்ஸோடு சம்பந்தப்பட்ட இஷ்யூகளையும் வைத்து விளையாட்டு வீரர்களை 3 பகுதியினராக பிரிக்கலாம். முதலாவது இந்த மார்க்க விழுமியங்களை வழிகாட்டல்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக முற்றுமுழுதாக விளையாட்டை விட்டவர்கள். உதாரணமாக பாகிஸ்தான் அண்டர் 19 கிரிக்கெட் ஃபீமேல் கிரிக்கெட் டீமில் இருந்து ஆயிஷா நசீம் என்று சொல்லக்கூடிய அந்த வீராங்கனை, அவர் அந்த ஸ்போர்ட்ஸை விட்டார். ஏனென்றால் என்று மார்க்க விடயங்களை நான் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று. இரண்டாவது குரூப் இந்த எத்திக்ஸோடு மார்க்க வரையறைகள் என்பவற்றை பொருட்படுத்தாது விளையாட்டிலே ஈடுபடுகின்றவர்கள், இவர்கள் பலர். இன்னும் ஒரு சிலர் இருக்கிறார்கள் இந்த எத்திக்ஸையும் இஸ்லாமிய வரையறைகளையும் பேணிக்கொண்டு ஸ்போர்ட்ஸ்ல ஈடுபடுகின்றவர்கள். எனவே இந்த பின்னணியில் வைத்து நோக்குகின்ற போது விளையாட்டு சம்பந்தமான ஆழமான ஆய்வுகள் நடாத்தப்பட வேண்டும், அதற்கான வழிகாட்டல்கள் வழங்கப்பட வேண்டும் என்ற முடிவுக்கு எம்மால் வர முடியுமாக இருக்கும். உங்களுடைய ஆய்வு தலைப்பை ஓரளவு இங்கே சுட்டி காட்டினால் பிரயோஜனமாக இருக்கும். சாரி, உங்களுடைய ஆய்வு தலைப்பு சம்பந்தமாக. ஓகே, என்னுடைய ஆய்வு தலைப்பை பொறுத்தவரையிலே ஆய்வு தலைப்பு என்பது விளையாட்டு வீரர்களுக்கான இஸ்லாமிய விழுமிய ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை வரைவதாகத்தான் இருக்கின்றது. டெவலப்பிங் ப்ரொஃபஷனல் எத்திக்கல் ஃப்ரேம் ஒர்க் ஃபார் அத்லீட்ஸ் பேஸ்ட் ஆன் இஸ்லாமிக் எத்திக்ஸ் என்ற தலைப்பில் தான் என்னுடைய இந்த ஆய்வு தலைப்பு அமைந்திருக்கின்றது. ஸ்போர்ட்ஸ் என்பது எங்களுக்கு தெரியும் மிகவும் விரிந்த பகுதி. எனவே நான் இந்த முவாய்தாய், அடுத்ததாக கிரிக்கெட், ஃபுட்பால், ஸ்விம்மிங் அண்ட் ட்ரெக் ஈவெண்ட்ஸ், இந்த 5 விளையாட்டுகளோடு வரையறுத்து என்னுடைய அந்த ஆய்வை அமைத்துக் கொள்கின்றேன். இந்த விளையாட்டுகளில் ஈடுபடுகின்ற விளையாட்டு வீரர்களுக்கான இஸ்லாமிய அறவியல் சட்டகம் ஒன்றை அமைத்தல் தான் என்னுடைய ஆய்வு தலைப்பாக காணப்படுகிறது. நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று இன்றைய இந்த உலக ஒழுங்கிலே எவ்வாறு சினிமா ஒரு தாக்கம் செலுத்தக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கின்றதோ அதே போன்று விளையாட்டு மிக முக்கியமான ஒரு பகுதியாக இருக்கின்றது. எந்த அளவுக்கு என்றால் சிலர் விளையாட்டுக்கு அடிமையாகி போய் தன்னுடைய அடிப்படை தேவைகளை கூட புறக்கணிக்கின்ற நிலை, அல்லது சிலபோது குடும்பங்களை கூட புறக்கணிக்கின்ற நிலைக்கு வந்து சேருவதை நாங்கள் அவதானிக்கிறோம். அந்த அளவு தூரம் அது ஒரு போதையாக மாறுகின்ற நிலைக்கு கூட அது வந்திருக்கின்றது. ஷேக் இன்சாம் அவர்களே, இன்றைய இந்த புதிய உலக ஒழுங்கிலே ஒரு முஸ்லீம் விளையாட்டு வீரர் அல்லது முஸ்லீம் விளையாட்டு வீரர்கள் ஒரு குரூப்பாக பார்த்தால் இவர்கள் விளையாட்டில ஈடுபடவும் வேண்டும், அதே நேரம் இஸ்லாம் விளையாட்டை வலியுறுத்தியது நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போல். அதே நேரம் இந்திய உலக ஒழுங்கிலே சில சவால்களும் இருக்கின்றன. நாங்கள் எவ்வாறான வரையறைகளை பேணிக்கொண்டு, இஸ்லாம் கூறிய வரையறைகளை பேணிக்கொண்டு நாங்கள் இந்த விளையாட்டில் ஈடுபட முடியும்? இந்த விளையாட்டு வீரர்கள் எதிர்கொள்ளுகின்ற விழுமியம் சார்ந்த சவால்கள், எத்திக்கல் இஷ்யூஸ் பற்றி குறிப்பிடலாமா? நிச்சயமாக. பொதுவாக அந்த ஸ்போர்ட்ஸ் பிலோசபி எடுத்து நோக்கினால் அது 8 தலைப்புகளை பற்றி பேசுகின்றது. அதாவது ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப், சீட்டிங், பெர்ஃபார்மன்ஸ் என்ஹான்ஸ்மெண்ட் ஓடு சம்பந்தப்பட்டது, வயலன்ஸ் அண்ட் டேஞ்சரஸ் ஸ்போர்ட்ஸ், அதோடு செக்ஸ் அண்ட் ஜெண்டர் அண்ட் ரேஸ், அடுத்தது ஃபேன்ஸ், அடுத்ததாக டிசபிலிட்டி போன்றவை எத்திக்ஸோடு சம்பந்தப்பட்டதும் அதோடு எஸ்தெட்டிக்கோடு சம்பந்தப்பட்ட பிலோசபி சார்ந்த ஒரு தலைப்பும் இடம்பெறுகின்றது. இந்த தலைப்புகளை எடுத்து நோக்கினால் பெரும்பாலும் முஸ்லிம் விளையாட்டு வீரர்கள் இந்த மேலே குறிப்பிட்ட 7 விதமான பிரச்சனைகளுக்கும் அவர்கள் உட்படுகின்றார்கள் என்பது உண்மை. குறிப்பாக முஸ்லிம் உலகம் சார்ந்து மேற்கொள்ளப்பட்ட விளையாட்டு தொடர்பான ஆய்வுகளை எடுத்து நோக்கினால் கணிசமான ஆய்வுகள் பெண்களோடு சம்பந்தப்பட்டதாக மாத்திரம்தான் பெரும்பாலும் இருக்கின்றன. ஒரு சில விதிவிலக்குகள் இருக்கலாம். உதாரணமாக முஸ்லிம் உமன் அண்ட் ஸ்போர்ட்ஸ், நியூ அப்ரோச்சஸ் ஃபார் ஸ்டடி ஆஃப் முஸ்லிம் உமன் அண்ட் ஸ்போர்ட்ஸ் என்ற சில ஆய்வுகள், அதே போல யங் முஸ்லிம் விமன் அண்ட் ஸ்போர்ட்ஸ், த இம்பேக்ட் ஆஃப் ஐடென்டிட்டி ஒர்க் என்று சொல்லக்கூடிய இப்படி சில ஆய்வுகளை எங்களுக்கு குறிப்பிடலாம். அது இல்லாமல் முஸ்லிம் பெண்களுடைய அவுரத் சம்பந்தமான அவங்களுடைய ஆடை ஒழுங்கு சம்பந்தமான ஆய்வுகள் தான் பெரும்பாலும்
இடம்பெற்றிருப்பதை காணலாம். ஆனால் இதனை தாண்டி முஸ்லிம் விளையாட்டு வீரர்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகள் ஒன்று, முக்கியமான ஒன்று, ஃபேர் பிளேயோடு சம்பந்தப்பட்ட ஒன்று, ஒரு நீதமான விளையாட்டு. எங்களுக்கு அண்மையில் தெரியும், இந்த கிரிக்கெட் மேட்ச்ல மிகவும் ஒரு பேசு பொருளானவர் தான் இந்த ஷக்கீபுல் ஹசனோடு சம்பந்தப்பட்ட அந்த விஷயம். ஆஹ் ஒரு அந்த கிரிக்கெட் ரூல்ஸ், அதனை அந்த அவரு இந்த ரன் அவுட் செய்த முறை, அது கிரிக்கெட் ரூல்ஸ் அனுமதித்தாலும் ஒரு ஃபேர் பிளே என்று வருகின்ற போது அது கூடுமா கூடாதா என்ற விவாதங்கள் இருக்கின்றன. அதே போல சீட்டிங் என்பது முக்கியமான இந்த விளையாட்டு எத்திக்ஸோடு சம்பந்தப்பட்ட தலைப்பாக இருக்கின்றது. ஆஹ் எனவே சீட்டிங்கிலே ஈடுபடுகின்ற, மேட்ச் பிக்சிங்கிலே ஈடுபடுகின்ற நிலைமைகள் எல்லாம் முஸ்லிம் விளையாட்டு வீரர்களுக்கு மத்தியிலே காணப்படுகின்றது. இப்போது ஒரு தசாப்தத்துக்கு முன்னரான எங்களுடைய கிரிக்கெட் உலகத்தை எடுத்துக்கொண்டாவே ஒரு முக்கியமான உதாரணம் பாகிஸ்தான் வீரர்களை எங்களுக்கு உதாரணமாக குறிப்பிடலாம். குறிப்பாக இது ஒன்று ஃபேர் பிளேயோடு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். ரெண்டாவது, முஸ்லிம் விளையாட்டு வீரர்கள் எதிர்நோக்குகிற இன்னொரு பிரச்சனை தான் இந்த ஸ்பான்சர்ஷிப்போடு சம்பந்தப்பட்டது. இந்த விளையாட்டுக்கு ஸ்பான்சர் பண்ணக்கூடிய கம்பெனிஸ், பெரிய பெரிய கம்பெனிஸ் இருக்குது. இவர்களுடைய இஸ்லாம் அனுமதிக்காத வியாபாரங்களை செய்கின்ற அந்த கம்பெனிகளுடைய அட்வர்டைஸ்மெண்ட்களை அவங்க யூனிஃபார்ம்ல பதிக்க வேண்டிய தேவை உண்டு. இதனை அவர்கள் செய்ய முடியுமா முடியாதா என்ற கேள்வி இருக்கிறது. அதனை பொறுத்த வரைக்கும் ஹாஷிம் அம்லா போன்ற வீரர்கள், அவர்கள் அதனை யூனிஃபார்ம்ல அதை ஷோ பண்ணாமல் அதற்கான பெனல்ட்டியையும் கட்டிவிட்டு விளையாடின எங்களுக்கு சம்பவங்கள் தெரியுமாக இருக்கின்றது. மூன்றாவது இன்னொரு முக்கியமான பிரச்சனை, 2020ஆம் ஆண்டு டோக்கியோ ஒலிம்பிக்ல இன்டர்நேஷனல் அந்த ஒலிம்பிக் கவுன்சில் அறிமுகப்படுத்திய ஒன்றுதான் மிக்ஸ் ஜெண்டர் கேம்ஸ், அதாவது கலப்பு பாலின விளையாட்டுகள். உதாரணம், இது வேற விளையாட்டுகளில் மிக ஆரம்பத்தில் இருந்தது. உதாரணமாக டென்னிஸில் சானியா மிர்சாவும் ரொஜர் ஃபெடரர், இந்த 2 பேரும் சேர்ந்து விளையாடுற சில விளையாட்டுகள் நாங்கள் பார்த்திருப்போம். இது மிக்ஸ் ஜெண்டர், அது கொமனாக டென்னிஸில் இருக்கக்கூடியது. 2020 முதல் ஒலிம்பிக்கில் அறிமுகப்படுத்தப்பட்டது. எனவே ஒரு முஸ்லிம் விளையாட்டு வீரனுக்கு முன்னால் இருக்கின்ற ஒரு சவால், ஒரு எதிர்பாலின ஒரு விளையாட்டு வீரரோடு இணைந்து ஒரு போட்டியில ஈடுபட முடியுமா முடியாதா என்ற கேள்வி அந்த இடத்தில் எழும்புகின்றது. நாலாவது இன்னொரு முக்கியமான பிரச்சனை தான் ஹார்ம்ஃபுல் ஸ்போர்ட்ஸ் என்று, அல்லது வயலண்ட் ஸ்போர்ட்ஸ். உதாரணமாக MMA. இந்த MMA போட்டிகள் ஒரு முஸ்லிம் விளையாட்டு வீரன் ஈடுபட முடியுமா முடியாதா? அதே போல அமெரிக்கன் ஃபுட்பால் என்று சொல்லக்கூடிய அந்த விளையாட்டு, இதெல்லாம் மனிதர்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடியது. அதே போல நிறைய இன்ஜரிகளை ஏற்படுத்தக்கூடிய விளையாட்டுகள். இந்த விளையாட்டுகளிலே இன்று அதிகமான முஸ்லிம் வீரர்கள் முன்னிலை வகிக்கிறார்கள். எனவே இவர்களுக்கு முன்னால் உள்ள கேள்வி, இத்தகைய விளையாட்டுகளில் அவர்கள் ஈடுபடுவது தொடர்பானது. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், விளையாட்டு என்று வருகின்ற போது அதுல பிராக்டிஸ் அண்ட் ட்ரைனிங் என்ற பகுதி முக்கியமான ஒரு பகுதி. அப்ப இந்த பின்னணியில பார்க்கிற நேரம், ஒரு முஸ்லிம் விளையாட்டு வீரன் அவனுடைய இபாதத்துகளுக்கு பாதிப்பில்லாத வகையிலே, நோன்பு நோற்ற நிலையிலே அவருடைய ட்ரைனிங்கை எப்படி கொண்டு போறது என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. அது இல்லாமல் இத்தகைய பின்னணியில் அவர்கள் விளையாட்டு போட்டிகளில் ஈடுபடுகின்றது சம்பந்தமான கேள்விகள் எழுகின்றன. இது ஒரு 5வது விடயம். ஆறாவதாக, இன்று உங்களுக்கு தெரியும், ஜும்பா டான்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒன்று இது எக்ஸசைஸோடு சம்பந்தப்பட்டதுதான். ஏரோபிக்ஸ் டான்ஸ் என்றும் சொல்வார்கள். இத்தகைய விளையாட்டுகள்ல ஈடுபடுவது சம்பந்தமான, மியூசிக் கலந்த ஒரு போட்டியில விளையாடுவது சம்பந்தமாக ஒரு முஸ்லிம் விளையாட்டு வீரனுக்கு முன்னால் உள்ள நிலைப்பாடு என்ன, அவர் எத்தகைய நிலைப்பாட்டுக்கு வர வேண்டும் என்ற கேள்விகள் இருக்கின்றன. உதாரணமாக இஸ்லாம் வெப்பிலே நீங்கள் சென்று பார்த்தால் சுமார் 150 அளவிலான முஸ்லிம் விளையாட்டு வீரர்களுக்கு முன்னால் இருக்கின்ற கேள்விகளுக்கு அவர்கள் ஃபத்வாக்களை பெற்றிருப்பதை நீங்கள் பார்க்கலாம். இவை எல்லாவற்றையும் நாங்கள் சுருக்கி பார்த்தால், சாராம்சமாக பார்த்தால், இந்த 6 தலைப்புகளுக்குள் அவர்களுடைய இந்த வினாக்களை உள்ளடக்க முடியுமாக இருக்கிறது. அதே போன்று ஷேக் இன்சாஃப், இன்று விளையாட்டுக்கள்
ஒரு வியாபாரமாக ஒரு பிசினஸ் ஆக மாறி வருகின்றதை நாங்கள் அவதானிக்கலாம். ஆரம்ப காலத்தில் அவை ஒரு என்டர்டைன்மெண்ட் என்கின்ற அந்த நிலையில் இருந்து இன்று அவை ஒரு பிசினஸ் என்கின்ற நிலையை நோக்கி நகர்வதை நாங்கள் பார்க்கலாம். விளையாட்டு போட்டிகள், சர்வதேச ரீதியான விளையாட்டு போட்டிகள், குறிப்பாக IPL போன்ற விளையாட்டு போட்டிகளை பார்க்கலாம். சிலர் இதனை குற்றம் சாட்டுகின்றார்கள். இது ஒரு இந்த விளையாட்டுக்கு ஒரு மாஃபியாவாக மாறி வருவதை, அதற்கு பின்னால் பணம் தொழிற்படுவதை சிலர் குற்றம் சாட்டுகின்றார். இதனை எவ்வாறு பார்க்கின்றீர்கள்? நிச்சயமாக இந்த குற்றச்சாட்டில் 100% இல்லாவிட்டாலும் உடன்பட வேண்டிய நிலைமை இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் விளையாட்டு துறையை பொறுத்த வரைக்கும் இந்த இந்த பிஸ்னஸ் மாஃபியாவோடு சம்பந்தப்பட்டு எழுதப்பட்ட அல்லது மேற்கொள்ளப்படுகின்ற நூற்றுக்கணக்கான ஆய்வுகள் இன்று வெளிவந்த வண்ணம் இருக்கின்றன. அது விளையாட்டு என்பது என்டர்டைன்மெண்ட் என்றதை தாண்டி இவற்றுக்கு பின்னால் தொழிற்படுகின்ற ஒரு வியாபாரம், ஒரு மாஃபியா ஒன்று இருக்கின்றது என்பது உண்மைதான். உதாரணமாக சொல்வதாக இருந்தால், விளையாட்டோடு சம்பந்தப்பட்டு இன்று நேரடியாக சம்பந்தப்பட்டதாக 20க்கு மேற்பட்ட தொழிற்துறைகள் வளர்ச்சி அடைந்து காணப்படுகின்றன, டிரெக்டாக சம்பந்தப்பட்டது. எனவே இந்த பின்னணியில் பார்க்கின்ற போது 2015ஆம் ஆண்டளவில் மேற்கொள்ளப்பட்ட ஐரோப்பாவில் மேற்கொள்ளப்பட்ட ஒரு ஆய்வின்படி ஃபுட்பால் ஓடு சம்பந்தப்பட்ட சில போட்டிகளை வைத்து அவர்கள் மேற்கொண்ட ஆய்வின்படி கிட்டத்தட்ட 1.3 ட்ரில்லியன் வருமானம் பெற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றது. அது டிரெக்டாக விளையாட்டு அந்த டிக்கெட்டுகளை விற்பது மாத்திரமல்ல, அதோடு சம்பந்தப்பட்ட விளையாட்டு போட்டி ஏற்பாடு, ரூம்ஸ், ஃபெசிலிட்டிஸ், இப்படியான பல்வேறு விடயங்களோடு சம்பந்தப்பட்டு 1.3 ட்ரில்லியன் டாலர்ஸ் வருமானம் ஈட்டப்பட்டுள்ளது. அதே போல 2009க்கும் 2013க்கும் இடைப்பட்ட காலத்தில் கிட்டத்தட்ட இந்த ஸ்போர்ட்ஸ் மூலம் பெற்றுக்கொள்ளக்கூடிய வருமானம் 100% காணப்படுது. இதே சில நாடுகளுடைய GDP-யை விட அதிகமாக காணப்படுகின்றது. அதே போல இன்று IPL எடுத்துக்கொண்டான்னு சொன்னால் 2020ஆம் ஆண்டு மாத்திரம் கிட்டத்தட்ட 6.7 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் அந்த IPL கூடாக வருமானமாக ஈட்டப்பட்டிருக்கின்றது. எனவே அந்த IPL ஒளிபரப்புவதற்காக மீடியாக்களுடைய அந்த உரிமைகளை பெற்றுக்கொள்ள, அதை விற்கிறது, அந்த மீடியாஸை விற்பதன் மூலம் 2.55 பில்லியன் டாலர்ஸ் வருமானமாக ஈட்டப்பட்டிருக்கின்றது. எனவே வெறுமனே விளையாட்டு வீரர்கள், இப்ப உதாரணமாக IPL எடுத்துக்கொண்டால், அதே போல ஐரோப்பிய நாடுகள் ஃபுட்பால் கிளப்புகளுக்கு வீரர்களை வாங்குவதாக இருந்தால் எங்களுக்கு சொல்லலாம், இந்த ரோம் கிரேக்க காலத்தில் இருந்த கிட்டத்தட்ட அந்த கிளடியேட்டர் சிஸ்டம் தான் வருகின்றதோ என்று யோசிக்க வேண்டியிருக்கின்றது. கிளடியேட்டர் என்றால் ஒரு எஜமான் தனதுடைய அடிமையை விளையாட்டில் தன்னுடைய என்ஜாய்மெண்ட்டுக்காக எப்படி வேணுமானாலும் பயன்படுத்துவது. அவன் எஜமானுக்காக அந்த மைதானத்திலே உயிர் இழக்கும் வரைக்கும் அவன் சண்டையிடுவான். அது போன்ற ஒரு நிலைமைதான் இன்று சர்வதேச அளவிலே விளையாட்டு வீரர்களை ஏலம் எடுப்பது, விற்பது போன்ற விடயங்கள். அது அல்லாமல் மீடியாக்களை வாங்குவதன் மூலமாக ஈட்டப்படுகின்ற பெரும் தொகையான வருமானம். உதாரணமாக IPL நடக்கின்ற போது சுமார் 30,000க்கு மேற்பட்ட சின்ன சின்ன தொழில்கள் அந்த சீசன்ல உருவாகுமா. அண்மையில் நடக்கப்பட்ட ஒரு ஆய்வின்படி இந்த முறை நடந்த IPL-க்கு முன்னராக ஒரு கட்டுரை ஒன்று வெளிவந்தது, அதிலே குறிப்பிடுகின்றார்கள். எனவே இந்த பின்னணியில் பார்க்கின்ற போது ஸ்போர்ட்ஸ் என்பது ஒரு என்டர்டைன்மெண்ட் என்ற வட்டத்தை தாண்டி அது ஒரு வியாபாரம் என்ற தளத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது என்பதை புரிந்து கொள்ள முடியுமா இருக்கு. நான் அண்மையில் ஒரு கட்டுரை வாசித்தேன். அதிலே அவர் எழுதுகின்றார், IPL-லே சில நாட்டை சேர்ந்த விளையாட்டு வீரர்கள் மிகவும் இளம் வயதிலே அவர்கள் அந்த நாட்டுக்கான கிரிக்கெட் போர்டில் இருந்து அவர்கள் ரிட்டையர்ட் ஆகி, ஆனால் அவர்கள் IPL போட்டியிலே கலந்து கொள்கின்றார்.
எனவே அவர் குறிப்பிடுகின்றார், அங்கே நாட்டுக்காக விளையாடுகின்ற போது அவருக்குரிய வருமானத்தை விட பல மடங்கு வருமானத்தை இந்த ஐபிஎல் போட்டியில் அவருக்கு பெற்றுக் கொடுப்பதாக குறிப்பிட்டு எவ்வாறு இந்த இந்த ஸ்போர்ட்ஸில் உள்ள அந்த ட்ரெண்ட் மாறுகின்றது என்பதைத்தான் அவர் அங்கே விவாதிக்கின்றார். ஆம் ஷேக் இன்சாப் அவர்களை, கடைசியாக விளையாட்டு சார்ந்த மிக முக்கியமான உரையாடல்கள் முன்வைக்கின்ற பேசுகின்ற நவீன கால அறிஞர்களுள் சிலரை அடையாளப்படுத்த தர முடியுமா? இது சம்பந்தமாக மேலதிகமாக வாசிக்க ஆசைப்படுபவர்களுக்கு இது நிச்சயமாக உதவியாக அமையும். ஓகே, முதலாவதாக நான் சில பாரம்பரிய புத்தகங்களையும் அறிமுகப்படுத்திவிட்டு இதனை நான் இந்த விடைக்கு வருகின்றேன். முதலாவதாக எங்களுடைய பாரம்பரிய இஸ்லாமிய துராசிலே விளையாட்டு சம்பந்தமாக ஏராளமான புத்தகங்கள் எழுதப்பட்டிருக்கின்றன. உதாரணமாக சொல்வதாக இருந்தால் அப்துல் ரஹ்மான் இப்னு ஹைதல் அல் அந்தலுசி என்று சொல்லக்கூடிய இமாம் அவர்கள் ஹில்யத்துல் ஃபுர்சான் வ ஷியாரு ஷுஜான் என்று ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கின்றார். அது குதிரை ஏற்றம் சம்பந்தமான புத்தகம். அதே போல இமாம் இப்னுல் கையும் ரஹிமஹுல்லா அவர்களுடைய ஒரு சிறந்த புத்தகம் இருக்கின்றது, அல் ஃபுரூசியா அல் முஹம்மதியா என்று சொல்லக்கூடிய ஒரு புத்தகம். அதே போல இமாம் சுயூத்தி ரஹிமஹுல்லா அவர்கள் எழுதியிருக்கின்றார்கள் அல் பாஹா ஃபி ஃபதுலி சிபாஹா வ சமாஹு ஃபி அக்பாரி ரிமாஹ் என்று சொல்லக்கூடியது. இதில் நீச்சல் மற்றும் அம்பெய்தல் சம்பந்தமான விடயங்களை உள்ளடக்கியதாக இந்த புத்தகம் அமைந்திருக்கின்றது. இது அல்லாமல் இன்னும் ஏராளமான புத்தகங்கள் எங்களுடைய துராசுக்கு செல்கின்ற போது இருப்பதை காணலாம். அது அல்லாமல் வரலாறு சம்பந்தமான புத்தகங்களில் ஆங்காங்கே அதிகமான தகவல்கள் எங்களுக்கு பெற்றுக்கொள்ள முடியுமாக இருக்கின்றன. இந்த தொடரில் நாங்கள் நவீன கால அறிஞர்கள் சம்பந்தமாக நாங்கள் பார்த்தால் குறிப்பாக ஹாலித் சுஆத் கனு என்று சொல்லக்கூடிய ஒரு துக்தூர் ஹாலித் கனு அவர்களுடைய ஒரு முக்கியமான புத்தகம் இருக்கிறது, அல் அல்ஆப் ரியாதியா அஹ்காமுஹா தவாபிதுஹா திராசா ஃபிக்ஹியா தஅசீலியா முஆசிரா என்று சொல்லக்கூடிய புத்தகம். உண்மையில் இதே அவருடைய மாஸ்டர்ஸ் டிகிரிக்காக எழுதப்பட்ட ஒரு ஆய்வு கட்டுரை புத்தகமாக வந்திருக்கின்றது. இதன் ஆரம்ப பகுதியிலே விளையாட்டின் வரலாறு சம்பந்தமாக பேசிக்கொண்டு வந்து பின்னர் இந்த விளையாட்டு சம்பந்தமான அஹ்காமுல் ஃபிக்ஹ், அந்த ஃபிக்ஹ் வரையறைகளை, சட்டங்களை, அவர்கள் கவாயிதுகளை தெளிவுபடுத்திவிட்டு பின்னர் நவீன காலத்திலே உள்ள விளையாட்டுகள் சம்பந்தமாகவும் அதற்கான வரையறைகள் சம்பந்தமாகவும் பேசுவதை பார்க்கலாம். அடுத்ததாக இன்னொரு முக்கியமான ஒரு புத்தகம் அல் அஹாதீஸ் அல் வாரிதா ஃபில் லுஅபி வர் ரியாதா திராசா ஹதீசியா ஃபிக்ஹியா என்று சொல்லக்கூடிய கலாநிதி சாலிஹ் இப்னு ஃபுரைஹ் அல் பஹ்லாலுடைய புத்தகம். இந்த புத்தகத்திலே விளையாட்டு சம்பந்தமாக இடம்பெற்றிருக்கின்ற 150க்கும் 180க்கும் இடைப்பட்ட நபிமொழிகளை பல்வேறு கிரந்தங்களிலே இருந்து இவர்கள் தொகுத்து அதனை தஹ்ரீஜ் பண்ணி அதனுடைய தராதரங்களை வேறுபடுத்தி அதற்கான தாலீக்குகளை எழுதிய ஒரு சிறந்த புத்தகமாக இந்த புத்தகம் காணப்படுகின்றது. அதே போல கலாநிதி துக்தூர் முஹம்மது ஷிஷ்தாவி என்று சொல்லக்கூடிய அவருடைய புத்தகம் மயாதீனுல் காஹிரா ஃபில் அஸ்ர் அல் மம்லூக் என்று சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் இருக்கின்றது. இந்த புத்தகம் மம்லூக்கிய ஆட்சி காலத்திலே கெய்ரோவிலே எகிப்திலே இருந்த மைதானங்கள் சம்பந்தமாக, அதனை ஆட்சியாளர்கள் எவ்வாறு பராமரித்தார்கள், எவ்வாறு மைதானங்கள் நிர்மாணிக்கப்பட்டது போன்ற விடயங்களை பற்றி பேசுகின்ற சில புத்தகமாக காணப்படுகிறது. அதே போல துருக்கி நாட்டைச் சேர்ந்த ஒரு ஆய்வாளர் இருக்கின்றார். அவருடைய பெயர் அப்துல் கரீம் ஜெவிகர் என்று. அந்த சில துருக்கி பெயர்கள் ப்ரொனவுன்ஸ் பண்ணுவதற்கு கஷ்டம். அப்துல் கரீம் என்று சர்ச் பண்ணினால் உங்களுக்கு பார்க்கலாம். இவர் விளையாட்டு சம்பந்தமாக நிறைய ஆய்வுகளை செய்திருக்கின்றார். இது எங்களுக்கு நேரடியாக இஸ்லாமிய பின்புலத்தில் இருந்து தான் எல்லா ஆய்வுகளும் என்று சொல்வதற்கு சற்று சிரமம். ஆனால் இஸ்லாமிக் எத்திக்ஸோடும் சம்பந்தப்பட்டு இவருடைய பல ஆய்வுகள் காணப்படுகின்றன. இவர் ஹிட்டிட் யூனிவர்சிட்டியிலே ஃபேக்கல்டி ஆஃப் ஸ்போர்ட்ஸ் சயின்ஸில் ஒரு பேராசிரியராக கடமையாற்றுகின்றார். அதே போல
நுவைர் காசி என்று சொல்லக்கூடிய இந்தோனேசியாவைச் சேர்ந்த ஒரு ஆய்வாளர். இவரும் விளையாட்டோடு சம்பந்தப்பட்ட அதிகமான நூற்றுக்கணக்கான ஆய்வுகள் இவருக்கு இருக்கின்றன. ஆனால் பெரும்பாலான ஆய்வுகள் இந்தோனேசிய மொழியிலே இருக்கின்றன. ஒரு சில ஆய்வுகள் தான் எங்களுக்கு ஆங்கிலத்தில் பெற்றுக்கொள்ள முடியுமாக இருக்கும். இறுதியாக ஒரு சிறிய கேள்வி. ஸ்போர்ட்ஸ் சம்பந்தமாக ஆய்வு செய்கின்ற நீங்கள் எந்த ஸ்போர்ட்ஸில் அதிகம் ஈடுபடுகின்றீர்கள் அல்ல ஆர்வம் காட்டுகின்றீர்கள்? நல்ல கேள்வி. என்னை பொறுத்தவரையில் நான் எனக்கு கிக் பாக்ஸிங் பிளாக் பெல்ட் இருக்குது. கிக் பாக்ஸிங் செய்கிறேன், அதோட முவாய் தாய், தாய் பாக்ஸிங், இந்த 2 ஸ்போர்ட்ஸும் செய்து கொண்டிருக்கிறேன். அது இல்லாமல் கல்லூரி காலங்களில் கிரிக்கெட்லையும் ஃபுட்பால்லையும் ஈடுபாடு இருந்துச்சு. இப்போதும் சில போது கிரிக்கெட் விளையாடுவேன். ஆனால் அதிகமான ஆர்வம் இந்த காம்பேட் ஸ்போர்ட்ஸில் தான் இருக்கிறது. ஓகே. உண்மையில் அண்மையிலே ஒரு மதரசாவிலே கற்றுக்கொண்டிருக்கின்ற ஒரு மாணவர் தன்னுடைய ஆய்வுக்காக, மதரசாவிலே சமர்ப்பிக்க வேண்டிய ஒரு ஆய்வுக்காக ஒரு தலைப்பை எடுத்திருந்தார். தன்னுடைய கிராமத்தில் இருக்கின்ற ஸ்போர்ட்ஸ் கிளப், விளையாட்டு கழகங்கள் சம்பந்தமான ஒரு ஆய்வு. இவ்வாறு கிராம வாரியாக ஊர் வாரியாக ஈடுபடுகின்ற இந்த கிளப்களை கூட நாங்கள் நெறிப்படுத்த வேண்டிய, ஒழுங்குபடுத்த வேண்டிய, அதோடு சம்பந்தப்பட்ட பல பிரச்சனைகள், இஷ்யூஸ்கள், நீங்கள் குறிப்பிட்ட போன்ற எத்திக்கல் இஷ்யூஸ்கள் இருக்கின்றன. இவற்றையெல்லாம் நாங்கள் இஸ்லாமிய பின்புலத்திலிருந்து வழிகாட்ட வேண்டிய தேவை இருக்கின்ற. இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய ஆய்வு தொடர்ந்து செய்ய வேண்டிய ஆய்வுகள் இருக்கின்றன. இவற்றையெல்லாம் நீங்கள் இன்ஷா அல்லாஹ் கருத்தில் கொண்டு பல ஆரோக்கியமான முன்னெடுப்புகளை எடுப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு உங்களுடைய கலாநிதி கற்கைக்காக நாங்கள் பிரார்த்தித்துக் கொள்கிறோம். அல்லாஹ் தாலா உங்களுடைய இந்த அறிவு பாதையை இலவுபடுத்தி தர வேண்டும் என்று இந்த கட்டத்திலே பிரார்த்தித்துக் கொள்கின்றோம். உங்களுடைய நேரத்தை எங்களுக்காக தந்ததற்கு ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன் என்று கூறி இந்த உரையாடலை முடித்துக் கொள்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எனக்கு உங்களுடைய என்னையும் இந்த நிகழ்ச்சிக்கு அழைத்தமையிட்டு மற்ற மகிழ்ச்சி. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். அல்லாஹு தாலா அனைவரையும் பொருந்திக் கொள்ள வேண்டும், எங்களுடைய சகல காரியங்களையும் அல்லாஹு தாலா இலகுபடுத்தி தர வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு விடைபெறுகிறேன். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன்.